ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாகனரோட இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர் மிஸ்டர் வேல்முருகன் அவர்கள் வண்டி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அந்த அனுபவத்தை கேட்கலாம். வணக்கம் பிரதர். ஹாய். அவர் வண்டி இப்போ புதுசாக தான் எடுத்திருக்காங்க. எவ்வளோ என்ன ரேட் ஆயிடுச்சு, எவ்வளோ வெயிட்டிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள் ஆயிடுச்சு உனக்கு வண்டி புக் பண்ணி வண்டி கிடைக்கிறதுக்கு? நான் புக் பண்ணி 2 மாசம் கிட்டத்தட்ட நெருங்கி ஆயிடுச்சு. 2 மாசமா? ஆமா, 3 மாசம் வெயிட்டிங் பீரியட் சொன்னாங்க. ஆனா 2 மாசத்துல கொடுத்துட்டாங்க. எந்த கடையில எடுத்தீங்க? எந்த ஷோரூம்ல? எடுத்தாங்க, விஷ்ணு கார்ஸ். விஷ்ணு கார்ஸ்ல எடுத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அவங்க சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ வண்டி வாங்கி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டீங்களா? வண்டி வாங்கி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாம் ஓகே தான், நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஓ அப்படியா, அது சரி. எவ்வளோ ஆயிடுச்சு? ஒன்றோட பிரைஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 100 பிரைஸ் வந்து 790 சொன்னாங்க, 7,90,000 சொன்னாங்க. ஆஃபர் போக ஒரு 760,000 பண்ணிருக்காங்க. 760 பண்ணிருக்காங்க. ஆமா. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தாங்களா? ஆமா, அண்டர் ரெஸ்ட் பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த பேசிக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. சீட் கவர்லாம் நீங்க தான்? சீட் கவர் நான் இப்போ சீட் கவர் மேட் செட் நானே தான் போட்டுறேன். ஓகே. அது எங்க போட்டீங்க? இங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்சசரிஸ்னு இருக்கு. ஓகே. காமாட்சி ஹாஸ்பிடல் பக்கத்துல. இங்க ரீசனபிளா பண்ணி கொடுத்தாங்களா? ஆமா. சரி, வண்டி எப்படி இருக்கு உங்களுக்கு ஓட்டுனதுல? சிஎன்ஜி வண்டி வாங்குனீங்க, எதுக்கு சிஎன்ஜி வண்டி வாங்குனீங்க? சிஎன்ஜி வண்டி எதுக்குன்னா, இப்போ நான் இண்டிகா வச்சிருந்தேன், இண்டிகா கொடுத்துட்டேன். இப்போ சிஎன்ஜி கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கிறாங்க. சிட்டிக்குள்ள நம்ம ஓட்டுற வேலைக்கு மைலேஜ் கொஞ்சம் இருந்தா பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. அதனால சிஎன்ஜிக்கு வேகன் எடுத்தான். ஓகே. சிஎன்ஜி ஓட்டி மைலேஜ் வருதா? இப்போதான் ஆரம்பம். ஒரு 20 மைலேஜ் கிட்ட இருக்கு. ஓகே. இன்னும் 2000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன். இனிமேல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நைட் ஓட்டி பாத்தீங்களா? நைட் ஃபுல் நைட் ஒரு நைட்டு 1 மணி வரைக்கும் ஓட்டுவோம். அதுக்கு மேலே இருக்க மாட்டோம். ஓகே. லாங் டிரைவ் போகும்போது எப்படி இருக்கு மைலேஜ்? ஏதாவது செக் பண்ணீங்களா? லாங் டிரைவ் போது 30 வருது. ஒரே டைம் தான் போயிருக்கேன் திண்டிவனம் வரைக்கும். ஓகே. ஆனா என்னோட வண்டிக்கு அது 35 அந்த மாதிரி வரும். நான் ஏசி போட்டீங்கன்னா 45 வரைக்கும் ஓட்டி இருக்கேன் நானு. ஒரு டைம் தான் போயிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணல. கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். சிஎன்ஜி எல்லாம் கிடைக்குதுங்களா? சிஎன்ஜி சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு கிடைக்குது. சிட்டி தாண்டி போட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம். வேகனர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஸ்பேஸ் எல்லாம்? ஸ்பேஸ் கம்ஃபர்டபுள் தான். ஸ்பேஸ் நல்லா இருக்குல்ல? ஸ்விஃப்ட் டிசைரை விட கொஞ்சம் ஹைட் இருக்கனால. ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா அது கால் இடி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது கால் வைக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் தாராளமா தான் இருக்கு. தாராளமா தான் இருக்கு. டிக்கி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இல்ல. ஆமா, வண்டி கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. லக்கேஜ் வைக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அதுதான், வேற ஒரு நாள் போதும். நம்ம சின்ன வண்டிக்கு உண்டான வாடகை தானே ஓட்டுறோம். ஆமா, அதுக்கு உண்டான லக்கேஜுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் 1.5 வருஷமா வண்டி வச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் கேரியர் மாட்டாம ஓட்டிட்டு இருக்குல்ல. பரவாயில்ல நினைக்கிறேன். நன்றி பிரதர். நம்மளுக்கு வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. 2024 ஃபினான்ஷியலை ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்த வண்டி தான் இந்த வாகனர் வண்டி. இந்த புது மாடல் வாகனரில் ஏதாவது சேஞ்சஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது நம்ம பழைய 2023-24 மாடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய போனட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக டிசைன் எல்லாம் கிடையாது. ஃப்ரண்டில் அந்த ஒரு குரோம் 11 கொடுத்துருக்காங்க. சுசுகி பேட்ஜிங் இருக்கிறது அழகாக இருக்குது. ஹெட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வித் இன்டிகிரேட்டடு இண்டிகேட்டரோட வந்துடுது. ஹாலஜன் லைட்டு தான் இண்டிகேட்டரும். இதுவும் ஃபோக் லேம்புக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஆனால் ஃபோக் லேம்பு வராது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் பண்ண வேண்டியிருக்கும். சைடு ப்ரொஃபைல் பாருங்கள், நமக்கு பிளாக்கில் வந்துடுது. ஓஆர்எம் இண்டிகேட்டரு இந்த மட்கார்டுலேயே கொடுத்துருக்காங்க. வீல் கப்பு வராது வண்டியில். அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். பாடி கலர்டு அந்த டோர் ஹேண்டில் கிடையாது. இது ஒரு பேசிக் வேரியண்ட் என்றதுனால அப்படி பாடி கலர்டு வராது, பிளாக்கில் தான் வருது. அது இல்லாமல் கீயை போட்டு ஓப்பன் பண்ணுற பொசிஷன் கொடுத்துருக்கு. சென்ட்ரல் லாக் இருக்குது, ஆனால் மேனுவல் கீ தான் இருக்கும். இதில் ரிமோட் கீ வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே நம்ம என்னென்னா சென்ட்ரல் லாக்கு இங்கே இருந்தால் கூட இந்த கீ போட்டு நம்ம 4 டோரையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம கீ போட்டு ஒரு வாட்டி திருப்பினாக்கா டிரைவர் சைடு டோர் மட்டும் திறக்குது. இன்னொரு வாட்டி திறந்தாக்கா 4 சைடு டோரும் திறக்குது. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரிமோட் கீழே கூட ஒரு வாட்டி அன்லாக் பண்ணால் 4 டோரும் 5 டோரும் திறந்தது இல்லையா? இதில் 2 வாட்டி திருப்பினா தான் 4 டோரும் திறக்குது. ஒரு வாட்டி டிரைவர் சைடு மட்டும்னாக்கா ஒரு வாட்டி திருப்பினா போதும். இந்த பிளாக் ஃபினிஷு அங்கே டிக்கி வரைக்கும் கொடுத்துருக்கிறது இந்த கிளாஸோட கண்டினியூட்டியாக நல்லா இருக்குது. இந்த டோர் வைசர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். டோர் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பிளாஸ்டிக்கு மெட்டீரியலில் கொடுத்துருக்கு. வாட்டர் ஹோல்டரு, ஸ்பீக்கருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. அதோட ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சென்ட்ரல் லாக்கிங்கோடதும் கிளாஸ் லாக்கும் பண்ணுறதும் கொடுத்துருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது. பீச் அண்ட் பிளாக் கலரில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த டேஷ்போர்டு இருக்குது. டேஷ்போர்டு
அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சீட் கவரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, கியர் ராடு. இங்கே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்கு இல்லையா, ஹேண்ட் பிரேக் கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. க்ளோ பாக்ஸ் இருக்குது. 2 ஏர் பேக் வருதுங்க. பாசஞ்சரு கோ பாசஞ்சர் சைடில் ஒன்று வருது, ஒன்று டிரைவருக்கு வருதுங்க. அதனால சீட் பெல்ட்டு வார்னிங் சவுண்டெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். 2 பேரும் சீட் பெல்ட் மஸ்ட்டாக போட வேண்டியிருக்கும். சீட் கவர்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அங்கே வெளியே தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அதுவும் அழகாக தான் இருக்குது. ஸ்டியரிங் பாருங்கள், ஸ்டியரிங்லேயும் லெதர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அந்த சைடு டோரில் பாருங்கள் 80 கிலோமீட்டர் லாக்டுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இந்த வண்டி 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். அது கம்பெனி ரூல்ஸு, BS6 சேஃப்டி ரூல்ஸுனால போட்டிருக்கிறது. ஏசி வென்ஸு பாருங்கள் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் சுவிட்ச் கொடுத்துருக்கு. சிஎன்ஜி அண்டு பெட்ரோல் கன்வர்ஷன் சுவிட்ச் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு வெறும் சுவிட்சு மட்டும்தான், ஆனால் ஒர்க்கிங் எல்லாம் கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் கிடையாது. ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெட் பெடல் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கால் வச்சுக்கிறதுக்கு. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்கு. அதில் சுசுக்கி பேஜிங் இருக்குது. ஏர் பேக் அங்கே தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், நம்ம ஆன் பண்ணோன்னே தெரியுது. ஒரு சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கு. சிஎன்ஜி பெட்ரோலோட ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கு. மற்ற லைட்டுகளும் தெரியுது. ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலோகில் கொடுத்துருக்கு. பின்னாடி ரோக்கு வரும். செகண்ட் டோர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரண்டில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பின்னாடி பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் தான் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. 1 பாட்டில் வைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கு. சீட்டு பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸ். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் வண்டி. நம்ம ஸ்விஃப்ட் டிசைரில் எடுத்தால் கூட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஸ்விஃப்ட்டு. இதில் 2 பேர் இது தாராளமாக உட்காந்து லாங் டிரைவ் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீட்டில் இன்டிகிரேட்டடாக வந்துடுது ஹெட் ரெஸ்ட்டு. அது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, அட்ஜஸ்டபிள் கிடையாது. பின்னாடி பார்சல் ட்ரை வந்துடுது. 2 சீட் பெல்ட்டு வந்துடுது. அந்த சைடு டோர்லேயும் சேம் ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம முன்னாடி பார்த்தோன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு இருக்குது பாருங்களேன். டாக்ஸியாக இருந்தாலும் நல்ல ஒரு லுக் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டோட்டல் லுக்கு நல்ல ஒரு கிராம்டு ஃபீலிங் எல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய வண்டியில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஒரு சிஎன்ஜி வண்டின்றதுனால ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. டூல்ஸ் கிட்டெலாம் பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்பேஸ் இது பண்ணுறதுக்காக. இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா விண்ட்ஷீல்டில் பாருங்கள் நல்ல ஒரு எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் நல்லாவே தெரியுது. இதில் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்வைசரில் கூட ஒரு கிளாஸ் கூட கொடுக்காமல் விட்டுட்டாங்க. அது என்னன்னு தெரில. 7.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற ஒரு மிரர் கூட வைக்காமல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரியர் வியூ மிரரில் நம்மளுக்கு டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அதுவும் கொடுக்காம விட்டது என்னன்னு தெரில, மாதிரி இது பண்ணியிருக்கலாம். இனிமேல் நம்ம ரியர் வியூ ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா டெயில் லைட் எல்லாம் பாருங்களேன். வோல்வோட பெரிய வண்டியோட அந்த டெயில் லைட்டுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க ஒரு டெயில் லைட்டு. பம்பரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்கு. ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கு. நம்பர் பிளேட்டு, டூரிஸ்ட் 3 இது கொடுத்து பேட்ஜிங் கொடுத்துருக்கு. டெயில் லைட்டு, பிரேக் லைட்டு கொடுத்துருக்காங்க. சுசுக்கி பேட்ஜிங் இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன், பாடி டிசைன் தெரியுது பாருங்கள். ஃப்ரண்டிலிருந்து ஒரு டிசைன் பின்னாடி வரைக்கும் வந்துடுது. உங்களுக்கு கேஸுக்கும் பெட்ரோலுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த டோருக்குள்ளே தான் கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் லுக்கு நல்லா தெரியுது. இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட்லேயும் வந்துடுது. இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சாய் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்க்கலாம், பெட்ரோல் டேங்க் டோர் திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸுக்கு இங்கே டேங்கு மூடி கொடுத்துருக்கு பாருங்க. சிஎன்ஜி போடுறதுக்கு அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பனாக இருந்துச்சுன்னாக்கா என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் ரன்னிங்கில் இந்த மூடி திறந்தாக்கா கூட வண்டி ஆஃப் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட மேனுஃபேக்சர் டைமு, அது ஃபிட் பண்ண டேட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் இந்த கேப்புக்குள்ளே இது 2மே கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட் டிசைரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அடிக்கிறதுக்கு பாடிக்கு வெளியே தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். டிக்கி ஸ்பேஸ் தாங்க இந்த வண்டியில் கம்மியாக இருக்கும். டிக்கி நல்ல வெயிட்டான ஒரு டிக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பார்சல் ட்ரே பாருங்கள், உள்ள டிக்கி நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது டிக்கி கொடுத்துருக்காங்க.
இங்கே பேக்கிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஸ்பீக்கருக்கெல்லாம் ப்ரொவிஷன் கிடையாது. பார்சல் ட்ரே நல்ல பெருசாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன பேக்குனாக்கா வைக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டிக்கி பெரிய டிக்கி தாங்க, இருந்தாலும் அந்த சிஎன்ஜி டேங்க் வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்டெப்னி இப்படி நிற்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அது நிற்க வைக்கிறது அழகாக செட் பண்ணி கிளாம்பெல்லாம் மாட்டி செட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் சிஎன்ஜி சேஃப்டி வால்வ் எல்லாம் கொடுத்துருக்கு. அது ஷட் ஆஃப் பண்ணுற வால்வ் அது. இந்த சிஎன்ஜி இல்லை நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுக்கிறோன்னா பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் இதில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வண்டிக்கு உண்டான ஒரு 3 பேகு சின்ன பேக்காக வைக்கலாம். பெரிய ட்ராலின்னா வைக்க முடியாது. சின்ன ட்ராலின்னா 2 வச்சுக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது ஸ்பேஸு. டோட்டலாக லுக் வைஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இண்டிகா போனதுக்கப்புறம் டாக்ஸிக்குன்னு ஒரு வண்டி சூட்டபிள் ஆயிடுச்சுனாக்கா இந்த வண்டி தான் சொல்லலாங்க. நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. டாக்ஸிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வண்டி நல்லா தான் இருக்கும். அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். இதோட என்ஜின் ரூம் பார்க்கலாம். என்ஜின் ரூம் பார்த்திங்கன்னா போனட் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக கொடுத்துருக்கு. ஆனால் பேக்கிங் எதுவும் கொடுக்கலை. பேக்கிங் கொடுக்காமல் ஹீட் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்ஜின் பார்த்திங்கன்னா மாருதியோட கேசரிஸ் என்ஜின் தான் கொடுத்துருக்கு. 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்கு. இதோட பவர் பார்த்திங்கனாக்கா 5500 ஆர்பிஎம்மில் 64 பிஎஸ்பி பவரும், 3500 ஆர்பிஎம்மில் 89 நியூட்டன் மீட்டர் பவரும் டோர்க்கும் க்ரியேட் பண்ணுது பெட்ரோலில். சிஎன்ஜியில் பார்த்திங்கன்னா 5300 ஆர்பிஎம்மில் 56 பிஎஸ்பி பவரும், 3400 ஆர்பிஎம்மில் 82 நியூட்டன் மீட்டர் டோர்க்கும் தான் க்ரியேட் பண்ணுது இந்த வண்டி. இதில் பார்த்திங்கன்னா 2 ECM வந்துடுது. இதுதான் சிஎன்ஜியோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். ஏபிஎஸ் கண்ட்ரோல் வந்துடுது. இதில் காத்தலிக் கன்வெர்ட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்கு. 2 ECM பாருங்கள். இது இங்கே ஒரு ECM இருக்குது. இந்த வண்டிக்கு மாருதி சொல்லக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா 25 km/லிட்டர் பெட்ரோலுக்கும் 35 km சிஎன்ஜிக்கும் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டியில் அவ்வளோலாம் வராது, இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.